ஸ்ரீ தேவி பாகவதம் 218 பகுதி 5 பிரகிருதிகள். சுவாமி தேவி சிருஷ்டியை முன்னிட்டு எப்படி 5 விதமாக பிரித்தார்? எந்த தேவி கலையாகவும், எந்த தேவி அம்சமாகவும், எந்த தேவி முக்குணங்களின் தன் வயமாகவும் தோன்றினார்கள் என்பதை கூறுங்கள் என்று நாரத மாமுனிவர் வினவினார். நாரதரே, பரபிரம்மத்தின் லீலையாக அதில் ஒன்று இருக்கும் பிரகிருதி நித்தியமானது. பிரபஞ்சத்தின் படைப்பை பிரகிருதி இல்லாமல் பரமேஸ்வரரால் செய்ய இயலாது. பகம் என்ற சொல் ஞானம், சம்ருத்தி, சம்பத்து, யசஸ், வலிமை என்னும் பொருளை கொண்டது. அதனால் பக வடிவமான அந்த சக்தி பிரகிருதியே. ஆகையால் பகவதி என வழங்கப்படுகிறது. அந்த பகவதியோடு பரமாத்மா கூடியிருப்பதால் பகவான் என்று வழங்கப்படுகிறார். யோகிகள் அவரை உருவமுள்ளவராகவும் உருவம் இல்லாதவராகவும் நினைத்து போற்றி துதிக்கின்றனர். அவர் எல்லா உலகங்களுக்கும் ஆதாரமானவர், சகல சக்திகளோடும் கூடியவர். சிருஷ்டியில் பிரியமுடையவரான பகவான் தேவியுடன் கூடி சுப வேளையில் தனது வீரியத்தை விட்டார். அதன் பின் தேவியின் உடலில் இருந்து வியர்வையும் மூச்சும் உண்டானது. வியர்வையை பூமி கிரகித்து கொண்டது. மூச்சானது காற்றாகி எல்லா பிராணிகளும் ஜீவிப்பதற்கு ஆதாரமானது. அந்த காற்றின் இடது பக்கத்திலிருந்து பிராணபத்தினி உருவானால் அவர்களின் புத்திரர்களாக கௌபிரானன், அபானன், வியானன், உதானன், சமானன் என்ற 5 வாயுக்கள் உருவாகின. அந்த வாயுவின் இடப்பக்கத்தில் இருந்து பின் வருணனின் சக்தியான வருணி உருவானாள். அவள் கிருஷ்ணரின் மார்பில் வசித்து வருகிறாள். அவள் ஒரு பிள்ளையை பெற்றவுடன் அதை கோல ஜலத்தில் போட்டுவிட்டாள். அதனால் கோபமுற்ற ஸ்ரீகிருஷ்ணர், இரக்கமில்லாத குழந்தையை தண்ணீரில் வீசியதா நீயும் உனது அம்சமாக பிறக்கும் தேவதைகளின் குழந்தைகளின் நித்திய யுவதிகளாவீர்கள் என்று சபித்தார். இதன் பின் அவளது நாக்கு நுனியில் இருந்து ஒரு பெண் தோன்றினாள். அவள் வெண்ணிற ஆடையுடன் கையில் வீணையும் கொண்டு தோன்றி பின் வலப்பாகம் ராதையாகவும் இடப்பாகம் லக்ஷ்மியாகவும் பிரிந்தாள். அவ்வாறே ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் வலப்பாகம் 2 கரங்களை உடைய புருஷராகவும் இடப்பாகம் 4 திருக்கரங்கள் உடைய புருஷராகவும் பிரிந்தார். அதன் பிறகு வாக்தேவியுடனும் ராதையுடனும் லக்ஷ்மியுடனும் வைகுந்தம் சென்று வசிக்கலானார்கள். அவர்களுக்கு பிள்ளைகள் பிறக்காததால் தனது அங்கத்திலிருந்து 4 கைகளை உடைய கூட்டத்தினை உருவாக்கி அவர்களை ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு இணையாக விளங்கும்படி செய்தார். அதுபோல் லக்ஷ்மி தேவியும் கோடிக்கணக்கான கன்னிகளை உருவாக்கினார். கோலோகத்தில் ஸ்ரீகிருஷ்ணரின் ரோமங்களிலிருந்து கோப்பர்கள் பிறந்தனர். அதுபோல ராதையின் ரோமங்களிலிருந்து அநேக கோபிகைகள் பிறந்தனர். இவர்கள் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் ஸ்ரீ ராதைக்கும் சமமானவர்களாகவே இருந்தனர். இருப்பினும் முன்பு கிடைத்த சாபத்தினால் நித்திய சக்திகளாகவே இருக்கின்றனர். இந்நிலையில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மாயையாக உள்ள தேவி தோன்றினாள். 1000 திருக்கரங்களை உடையவளாகவும் உதய சூரியனைப் போல பிரகாசம் உள்ளவளாகவும் கைகளில் ஆயுதங்களை ஏந்தியவளாகவும் அவள் இருந்தாள். அவள் ஸ்வர்கலோகத்தில் ஸ்வர்கலக்ஷ்மியாகவும் வீடுகளில் கிரகலட்சுமியாகவும் தபஸ்விகளிடத்தில் தபஸ்வினியாகவும் அரசர்களிடத்தில் பாக்யலட்சுமியாகவும் இருக்கிறாள். இந்நிலையில் பகவானின் நாபி கமலத்திலிருந்து பிரம்மதேவர் தோன்றினார். அவருடன் ஒரு தேவியும் தோன்றினாள். அப்போது பகவான் இடப்பாக மகாதேவனின் உருவமாகவும் வலப்பாகம் ஸ்ரீகிருஷ்ணராகவும் தோன்றினார். 218 பகுதி நிறைவடைந்தது.